உடல்கள் இருக்கும் இடமெல்லாம் துக்கங்கள் உண்டு. ஆக்சுவலா நம்ம அடுத்த க்ஷணத்தை, அடுத்த ஒரு நிமிடம் அடுத்த ஒரு வினாடி அந்த வாழ்க்கையை இந்த பதிஞ்சிருக்கிறவன் அவனுடைய அனுபவங்களை புதுப்பிக்கிறதுக்கோ, அனுபவித்த தன்மையை ஏதோ மாற்றுவதற்கோ, வேற ஏதோ முயற்சிப்பதற்கோ, மேம்படுத்துவதற்கோ, என்னவோ அந்த பழசுக்குள்ள ஏதோ வேலை நடந்துகிட்டே இருக்கு. அந்த எப்ப பாரு பழசுக்குள்ள நடக்கிற வேலை ஒரு லெவலுக்கு சரி, இதை மாற்றி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னும் போது ஒரு அடுத்த செகண்ட காரியத்திலேயே இறங்கி மாற்ற பார்க்குறோம். அடுத்த செகண்ட்ல காரியத்தில் இறங்கி மாற்ற பார்க்குறோம். ஆக மொத்தத்தில் அதே பழைய ஆளு தான் இப்ப புதுசா மீட் பண்ண போறார். எல்லா காரியங்களும் ஆல்ரெடி பழசுதான். ஏன்னா அறிவு எந்த அளவுக்கு அனுபவங்களுக்கு, சுட்டறிவு எந்த அளவுக்கு மனமாக அனுபவங்களுக்கு ஆட்பட்டிருக்கோ அவங்க தான் அந்த காரியத்தில் ஈடுபட்டிருக்கான். ஸோ அதனோட எல்லையே உள்ள வகுத்தாச்சு, பலனே வகுத்தாச்சு. சாதாரணமா பலன் வகுக்கப்பட்டிருந்தா இல்லையா? உள்ள ஏற்கனவே பண்ணி அனுபவிச்சு என்ன பலன் கிடைச்சதோ அந்த பலன் தான் அந்த அனுபவத்தை நாடவே சொல்லுது, மாத்தவே சொல்லுது, நிராகரிக்க சொல்லுது, மேம்படுத்த சொல்லுது. என்னமோ அளவுகள்ல ஓயாத ஒரு மாறுதல்கள். இதை உள்ளேந்து தானங்க எல்லாம் பண்றோம். நம்மளுடைய ஒவ்வொரு க்ஷண வாழ்க்கையும் உள்ளே இருந்து தானே. நுட்பம் கூடிக்கிட்டே போயிட்டு இருக்கும் சத்சங்கத்துல. சத்துனாலே உள்ளது. உள்ளது தோற்றத்துக்கு வராது. தோற்றத்துக்கு இருக்கிறதெல்லாம் தேய்தலுக்கும் அழிவுக்கும் மறைதலுக்கும் ஆட்பட்டவைகள். உள்ளது தோன்றாது. தோற்ற மறைவுக்கு அப்பாற்பட்ட பொருள். தோற்ற மறைவுக்கு அப்பாற்பட்ட பொருளை தோன்றியுள்ள பொருள் தன்னுடைய நினைப்புக்குள்ள கொண்டு வர முடியாது, அனுபவிக்க முடியாது. இதுக்கு கொடுக்குற உதாரணங்களே என்ன கொடுக்குறாங்க? யானை முதுகுல இருக்கிற எறும்புக்கு யானை மேல இருக்கும்னு தெரியாது. ஜோக்கா சொல்லுவாங்க. ஒரு எறும்பு மற்ற எறும்பு கிட்ட டம்பா அடிச்சுன்னு தான், இப்ப பாரு நான் அந்த பிரிட்ஜில் போறேன், அதிர போகுது பாரு. ஒரு மர பிரிட்ஜில் யானை அப்படியும் போதும். அது காலை வச்ச உடனே மர பிரிட்ஜுன்னா எல்லா இடத்துலையும் கர 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 கரன்னு சத்தம் வரும். பாத்தியா? இந்த மாதிரி தான் உள்ளுக்குள்ள ஏற்கனவே அனுபவித்தவன் இல்லை. நம்ம உறவாடுதல் எல்லாமே இப்படிதான் இருக்கும். அந்த பெருமையை நோண்டி பார்த்தா எல்லாம் முடிஞ்ச கதை. இந்த நிமிஷத்தையும் தன்னைத்தானே கிச்சு கிச்சு மூட்டி சிரிக்கிற மாதிரி இருக்கும். சிரிப்பே வராத ஜோக் மாதிரி இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? ஏன்னா மனசுக்கு புதுசே தெரியாது. ஆனா மனசை வச்சுதான் நம்ம வாழறோம். இப்ப வாழ்தல்னாலே டோட்டலா இந்த ஏரியாவே கிடையாதுங்க. இந்த
இந்த தன்னம்பிக்கைன்னு சொல்றதெல்லாம் நினைவுகளோட நம்பிக்கை, கரெக்டா? சுட்டறிவோட நம்பிக்கை. சுட்டறிவனுடைய பழையதுதான் நிகழ்வை தாக்கி எதிர்காலத்தை டிசைட் பண்ணி எதிர்காலத்தையும் தனக்குள்ள அப்படியே வச்சிட்டு இருக்கு. என்னுடைய எதிர்காலம் அப்படின்னு சொல்லி பழசுதான் அந்த காட்சியை வடிவமைச்சு செதுக்கிக்கிட்டே இருக்கு. இந்த ஏரியாவே கிடையாது உண்மையான வாழ்தல். அப்படி அன்றாடம் வாழ முடியுமா? அன்றாடத்துல விழிச்சிருக்கிற ஒவ்வொரு நிலையிலையும் வாழ முடியுமா? ஒவ்வொரு க்ஷணமும் வாழ முடியுமா? அப்படி வாழ்ந்தாதான், அப்படி வாழற அமைப்பை நோக்கி மனத்தை என்னன்னு கம்ப்ளீட்டா பார்த்தாதான் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இல்லை தானா அங்க இறங்குது. இததான் உள்கடத்தல்ன்றாங்க. கட உள்ளுன்றது ஒரு கட்டளை. அது ஒரு விக்கிரகம் இல்லை, ஒரு சாமியினுடைய சிற்பம் இல்லை. ஆனா அது குறிக்குது. அதை நம்மள போதே மனித வடிவங்கள்ல மனம் நினைச்சு கடவுளர்களையும் அங்க ஸ்தாபிச்சிருக்கு கோவில்கள்ல. அதே நம்மள எல்லா விதமான நல்ல குணங்களும், நம்மள இருக்கிற எல்லா விதமான நல்லதுகளை சேர்ந்த அத்தனை அமைப்பும் சேர்ந்தது அந்த தெய்வத்தை மேல நம்மளே ஏத்துறோம். அந்த தெய்வமும் என்ன சொல்லுதுன்னா, உன்ன மாதிரியே தான் நான் இருக்கேன், இந்த மாதிரி இந்த ரெண்டு அமைப்பையுமே நம்பாமல் இதை தாண்டு அப்படின்றதுக்கு. அது கேளம்பாக்கத்துல ஒரு வீடை கண்டுபிடிக்க வந்தவங்க, கேளம்பாக்கம் வாசல்ல என்ட்ரன்ஸ்ல போர்டு போட்டிருக்காங்க வச்சுங்க, கேளம்பாக்கம் ஊராட்சி வரவேற்கிறதுன்னு போட்டிருக்காங்க வச்சுங்க. அது வந்தவொடனே அதே கட்டி பிடிச்சுருவாங்களா? வந்துட்டேன் கேளம்பாக்கம். கேளம்பாக்கத்துக்காக நீ வரணும்னு ஆசை இல்லையே, கேளம்பாக்கத்துல யாரையோ பார்க்கணும், என்னமோ அனுபவத்தை பெறணும். ஆன்மீக அனுபவம்ன்றது என்ன? அப்படியே அந்த காட்சி, தெய்வ காட்சியை பார்க்கறதா? வெளியிலையோ உள்ளேயோ? வெளியில பார்த்தா ஊனக்கண், உள்ள பார்த்தா ஊனக்கண்ணை யூஸ் பண்ற மனக்கண். மனத்துக்கு தானே காட்சி. இந்த மாதிரி மனத்துக்கே எங்கேருந்து இந்த காட்சி தெரியுது? யாரால காட்சி தெரியுது? அந்த காட்சி வெளியில இருக்கா? உடலுக்கு வெளியில இருக்கா? கண்ணுல விழித்திரைன்னு சொல்லப்படுற ரெட்டினால பதிஞ்சு மனத்துக்கு தெரியுதா? திருப்பி மனம்ன்றது என்ன? நினைவுகளின் அதை பத்தி ஏகப்பட்ட விதத்துல வார்த்தைகளா தான் சொல்ல வேண்டியிருக்குது. அந்த வார்த்தைகளே அவைகளா? இந்த ஒவ்வொரு க்ஷண வாழ்க்கைய எது நடத்துது? அனுபவிக்க ஏங்கும் பழையதுதான் நடத்துது. அந்த அனுபவிக்க ஏங்கும் தன்மை எப்படி வேணா இருக்கலாம். இப்படி வேணும், இப்படி வேண்டாம். இப்படி வேண்டான்றதுல ஃபுல்லா வேண்டாம் கிடையாது. அதுல ஒரு 2% வேணும், மீதி 98% வேண்டாம். அதுக்குள்ள ஏகப்பட்ட நுட்பம் கூடிக்கிட்டு போயிட்டே இருக்கும். அதனாலதான் இங்க கிளியர் கட்டா எந்த விதமான இதுவும் கிடையாது. ஆனா ஒட்டு மொத்தத்துல வேணும் வேணாம் ஆட்டம் ஒட்டுமொத்த ரெண்டு இதுல நடந்துட்டு இருக்கு. 2 விதமா அந்த அசைவுகளை உள்ள அனுபவிக்க ஏங்குபவனா ஒருத்தனை ஓயாம மாத்திக்கிட்டே இருக்கு. எது? பழசு. ஏன்னா அதுதான் என்னுடைய பழக்கம். பழகினது பழையதாக மாறிவிடுகிறது. கரெக்டா? பழக்கம் பழையதாக மாறிவிடுகிறது, பதிந்து விடுகிறது. பதிந்ததுன்னா சும்மா பதிஞ்சிட்டு எங்கேயோ போயிடல. இப்போ எங்கேருந்தோ ஒரு மல்லிகை மரத்தை கொண்டு வந்துட்டு இந்த ஏரியால அந்த மரத்தை விட்டுட்டு அந்த கார் திருப்பி காத்து பியூர் ஆகி அங்க போயிடல. இந்த பிரம்மாண்டத்துல எதுவுமே ரிஜிஸ்டர் பண்றது இல்ல, எருமை இருத்தல். அதுக்கு பின்னாடி எந்த விதமான சிந்திக்கும்
அனுபவிக்கும் தன்மைகள் எதுக்கும் கிடையாது. பலிக்கு கொண்டு போற, வெட்டுக்கு கொண்டு போற ஆடு கூட பேசாம போய் நிக்குது. அந்த இடத்துல கூட எங்கேயாவது ஏதாவது புல்லு கிடைக்குமா, இது கிடைக்குமா, தழை கிடைக்குமான்னு பார்த்து, எதை பத்தி எந்த ப்ராப்ளம். ஏன்னா அவைகளுக்கு எந்த உடலையும் சாரவில்லை. நான் ஆடுன்னு கூட தெரியாத இருப்பது. என்ன சொல்லுவாங்க? அறியாமை என்பது ஆனந்தம். கரெக்டா? இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ் அப்படின்னுவாங்க இங்கிலீஷ்ல. அறியாமை அறியாமை ஆனந்தம். தெரியாது தெரியாதுன்னு சொல்லிட்டு பேசாம இருந்துட்டா அது ஆனந்தம். ரெண்டுமா, அதாவது அறிஞ்சு அறியாம இருக்கிறவனுக்கு தான் ப்ராப்ளம். அறிஞ்சவனுக்கு ப்ராப்ளம் கிடையாது. நல்லா படிச்சவனுக்கு கரெக்டா இருப்பான். எக்ஸாம் அடுத்த வாரம் ஆரம்பிக்க போகுது, பீஸ்ஃபுல்லா அட்டன் பண்ணுவான். ஒண்ணுமே படிக்காதவன் அவன் தான் ஃபேட் ஃபுல்லா எழுதிட்டான். அவனே உள்ள அவன் ரெடி பண்ணிட்டான். பரவாயில்ல, எனக்கு இன்னும் 2 வருஷம் அந்த கிளாஸ்ல படிக்கிறதுக்கு எங்க அப்பாவுக்கும் சொத்து இருக்கு, எனக்கு ஒன்றும் அவசரம் கிடையாது. வேக வேகமா படிச்சுட்டு இந்த ஸ்கூலை விட்டு வெளில வந்துடணும். ஒண்ணுமே கிடையாது, பதட்டமே கிடையாது. அவனுக்கும் பதட்டம் கிடையாது. யாருக்கு பதட்டம்? அறிஞ்சும் அறியாமலும் படிச்சும் படிக்காமலும் பாஸ் பண்ணுவோமா மாட்டோமா? நம்ம படிச்ச லெவல் பாஸ் லெவலா பாஸுக்கு கீழையா? அதுவே மதிப்பிட முடியாம இருக்கும் பொழுது திருப்பி எந்த கேள்வி வரும் தெரியாது. படிச்சதுலேருந்து வருமா, படிக்காதுலேருந்து வந்துடுச்சுன்னா பயம் தானே. எல்லாமே பயம் தானே. படிச்சதுலேருந்து வரணும், வந்தாதான் நான் பாஸ் பண்ணுவேன். படிக்காதுலேருந்து வந்துடுச்சுன்னாலும் பிரச்சனை. படிக்காதுலேருந்து வராம இருந்தா ரொம்ப சந்தோஷம். எல்லாமே இப்ப என்ன, எல்லாம் அதிர்ஷ்டம் அது இதுன்னு என்னென்னத்தையோ நம்பி உடனே இப்பதான் நடுவில் இடைச்செருகளா பாதுகாப்புக்கு தெய்வங்கள்லாம் வந்துடும். சாயந்தரம் போய் படிக்கிறானோ இல்லையோ, கோவில்ல போய் பார்த்துட்டே இருப்பான். தனியா உட்காந்துன்னு ஓரமா பார்த்துப்பான். என்ன அங்க போற மாமா கூட கேட்டு போவாரு, என்னடா அடுத்த வாரம் பரீட்சை ஆரம்பிக்கிறது, பப்ளிக் எக்ஸாம், இங்க உட்காந்துட்டு பதில் சொல்றது கூட டைட்டா இருப்பான். உள்ள சொல்ல முடியாது. உள்ள பயம், உள்ள பயம். சரி, இந்த பயத்துக்கு ஆட்படுவது. அந்த அந்த மாதிரியான மனத்துக்கு அதை தவிர வேற ஒன்றும் தெரியாதுங்க. உங்களை கொண்டு போய் அப்படியே பொத்துன்னு அங்கங்க மாட்டி விடுறதுதான் வேலை. உள்ளுக்குள்ள அவன் தனியா அந்த ஜீவன் தவிச்சுக்கிட்டு இருப்பான், அழுதுகிட்டு இருப்பான். எனக்கு விடியவே வேண்டாம், அடுத்த வாரம்ன்றது வரவே வேணாம். கோவில இன்னும் இன்னைக்கு ராத்திரி எல்லாம் திறந்து வச்சிருக்க மாட்டாங்களான்னு ஆசையா இருக்கும். ஏன்னா இந்த ஒரு பாதுகாப்பா அவன் நினைக்கிறான். இப்போ பரீட்சை ஒரு பெரிய ஒரு தூக்குக்கு போற மாதிரி இருக்கு. அந்த கோவில், அந்த அமைப்பு, நம்பிக்கைகள், நம்பிக்கை ஊட்டும் வார்த்தைகள், நம்பிக்கை ஊட்டும் காட்சிகள், அதை ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. எல்லாம் சாமி மேல பாரத்தை போடு. சாமி என்ன ஒண்ணு? கோவில். அந்த கோவில் தான் பக்கத்துல, வீட்டுக்கு பக்கத்துல இருக்கு. பெரியவங்களும் சரி சின்னவங்களும் சரி நம்ம எல்லாம் இப்படியே தான் இருக்கோம் இல்லையா? சத்தியமா இல்லையா? அது சத்தியமான உணர்வா இல்லையா? ஏன் அனுபவங்கள் அனுபவிக்க ஏங்கும் அந்த தன்மைன்றது இயற்கையா ஒரு பெரிய மறைப்பு. அப்படிதான் இருக்கு அமைப்பு. யார் இருக்காங்க சொல்லுங்க? வந்தா வரட்டும், வராட்டி போட்டோம், கிடைச்சா கிடைக்கட்டும், கிடைக்காட்டி போட்டோம். மனத்தை தாண்டிய பிரதேசத்தை எப்பயாவது அவன் தொட்டிருந்தான்னா, இந்த மாதிரி இந்த பொய்யிருப்புகளை சாராம எப்பயாவது எதையாவது அந்த ஒரு பிரதேசத்தை, இல்லாட்டி இறைவனே அங்க ஆட்கொண்டு இருந்தார்னா, இல்லாட்டி நல்லா பண்படுத்தி இருந்தார்னா, அந்த அனுபவங்களை கொடுத்து அந்த அனுபவங்கள் மூலமா அவன் அனுபவிச்சவனை பார்க்க ஆரம்பிச்சிடறான். ஒண்ணு வருதுன்னா தெரியணும்ல எனக்கு. இந்த உடலுக்கு என்னென்ன சுகங்கள் வேணும், போகங்கள் வேணும், துக்கம் தவிர்க்கப்படணும், அதெல்லாம் எனக்கு தெரியுது.
ஆனால் அது நடக்கிற அந்த தளம் உள்ள மனம்னு, அந்த தேடும் தன்மை, அந்த நாட்டம், அந்த